அனைவருக்கும் வணக்கம். ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய பொருளாதாரத்தில் முக்கியமான துறையை பற்றி பார்க்க போகிறோம். நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் கூகுள், வாட்ஸ்அப், யூபிஐ, ஆன்லைன் வங்கி சேவை, ஷாப்பிங் ஆப்கள் போன்றவை அனைத்திற்கும் பின்னால் இயங்குவது தகவல் தொழில்நுட்பம் அல்லது ஐடி துறை. இந்த ஆப்புகளெல்லாம் அதுக்கு பின்னாடி இருந்து இயக்கிறது ஐடி துறை. இந்தியாவின் ஐடி நிறுவனங்கள் உலகின் பல நாடுகளுக்கு சேவைகளை வழங்கி வருகின்றன. அதன் மூலம் கோடிக்கணக்கான டாலர் வருமானத்தை ஈட்டுகின்றன. முதலீட்டாளர்கள் ஏன் இந்த துறையை கவனிக்க வேண்டும் என்பதை எளிமையாக பார்ப்போம். தகவல் தொழில்நுட்பம் துறை, சாஃப்ட்வேர், ஐடி சர்வீஸ், கிளவுடு, ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா அனாலிசிஸ்ட் போன்ற சேவைகளை வழங்கும் நிறுவனங்களை உள்ளடக்கியது தான் இந்த ஐடி நிறுவனங்கள். இப்போ நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருள்லேயும் ஐடி நிறுவனங்கள் நுழைஞ்சிருச்சு. இப்போ 24 மணி நேரம் சமூக வலைதளங்கள் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருந்து இயக்கிறது ஐடி நிறுவனங்கள் தான். இந்தியாவில் சில முக்கியமான ஐடி நிறுவனங்களை பற்றி பார்ப்போம். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜி, விப்ரோ, டெக் மஹிந்திரா, எல்டிஐ மின்ட்ரி, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், காஃபோர்ஜ். இது முக்கியமான நிறுவனங்கள். இன்னும் நிறையா நிறுவனங்கள் இருக்குது. இந்த துறையை பாதிக்கும் காரணிகளை பற்றி பார்ப்போம். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் பொருளாதார நிலை. அங்கே பொருளாதார நிலை நல்லா இருந்துச்சுன்னா இங்கே ஐடி துறை நல்லாயிருக்கும். டாலர் ரூபாய் மாற்று விகிதம். டாலர் மதிப்பு அதிகமாச்சுன்னா ஐடி துறைக்கு பரவாயில்ல, ஏற்றுமதி நல்லாயிருக்கும். ஆனால் ரூபாயினுடைய மதிப்பு அதிகமாச்சுன்னா ஐடி துறைக்கு கொஞ்சம் அடி வாங்கும். ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஐடி துறைக்கு கொஞ்சம் பின்வாங்குதல். அப்போ அந்த தொழில்நுட்பத்தை அவங்களும் கற்றுக்கணும். நிறுவனங்களின் ஐடி செலவினங்கள் குறையிறப்ப இவங்க ஐடி துறைக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில்நுட்பங்களுக்கான தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது நீண்டகால வளர்ச்சி வாய்ப்பு. நீண்ட காலத்துக்கு பார்க்குறப்ப வளர்ச்சி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உலகளாவிய வருவாய் இந்திய ஐடி துறைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதிக லாப விகிதம் கொண்ட நிறுவனங்கள். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிக லாப விகிதம் கொண்ட நிறுவனங்கள் தான் நிறையா இருக்குது. பல நிறுவனங்கள் தொடர்ந்து டிவிடெண்ட் வழங்குகின்றன. இதனுடைய அபாயங்கள்னு பார்க்கும்போது உலக பொருளாதார மந்த நிலை, ஐடி செலவினம் குறையிறது, அதிக போட்டி. இப்போ 10 கம்பெனி இருக்கிற இடத்துல 100 கம்பெனி வந்துச்சுன்னா போட்டி அதிகமாக இருக்குது. அப்போ அவங்களுடைய வருமானம் குறையுது. புதிய தொழில்நுட்பங்களுக்கான ஏற்ப மாற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. இன்னும் பழைய இதிலே இருந்தாங்கன்னா அவங்களால புதுசாக அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அவங்க குண்டு சட்டிகளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. புதுசாக தொழில்நுட்பத்தை கற்றுக்கணும், வளர்ச்சி அடையணும். வருவாய் வளர்ச்சி, அதாவது முதலீட்டாளர்கள் இதன் மூலம் என்ன கவனிக்கணும்னா, வருவாய் வளர்ச்சி, லாப வளர்ச்சி, பெரிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை, புதிய ஒப்பந்தங்கள், ஏஐ, கிளவுடு துறையில் முன்னேற்றம் ஆகியவற்றை எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு ஐடி துறையில் நம்ம முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் பார்த்து முதலீடு செய்யணும். இந்த காணொளி கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. மீண்டும் சந்திப்போம்.